இதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா எத்தனை வார்த்தை வேணாலும் மேல அடுக்கிட்டே போகலாம். பட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? நான் 3-4 இடத்துல போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது இந்த கோரை தான் நம்ம இது பண்ணிக்கணும். இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். நல்லா நல்லா பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை எனர்ஜின்னு போடுறேன். நல்லா பாருங்க, இது யோசிச்சுதான் சொல்லணும். இங்க அடிக்க நீங்க எது உங்களுக்கு வருதோ அதை சொல்லுங்க. எது ஈஸியா வருதோ அதை சொல்லுங்க. எனர்ஜி, ஆற்றல். இங்க போனாலும் சரி, இங்க போனாலும் சரி, நீங்க இதுவரை கத்துக்கிட்ட நாலேஜ் வச்சு அப்ளை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எனர்ஜைஸ். இன்னொரு சொல்லுங்க. எனர்ஜைஸ். பியூட்டிஃபுல்லா சொல்லுங்க. இப்ப இசட்னா அமெரிக்கால இசட் போடுவாங்க, யூகேல எஸ்ஏ போட்டுருவாங்க. எனர்ஜைஸ், எனர்ஜைஸ்ட். அப்படியே கொண்டு வந்தா எனர்ஜைஸ், எனர்ஜைசிங்னு எனர்ஜைசிங் போடுங்க. இங்க சரி, இங்க எப்படி கொண்டு வருவீங்கன்னு பார்ப்போம். சார் எனர்ஜெட்டிக்கா சார்? அவன் எனர்ஜெட்டிக் அருமையா அருமையா கொண்டு வந்துட்டு, அப்புறம் என்ன இருக்கு இதுல? என்ன இப்ப இங்க ஈஸியா அதுல இருந்து வந்துடலாம். எனர்ஜெட்டிக்கலி, இந்த எனர்ஜெட்டிக்கல் இங்க வரும். அங்கேருந்து கொண்டு வந்து திருப்பி இங்க எனர்ஜெட்டிக்கல் போகணும். இது நீங்க நோட் பண்ணிக்கலாம். இங்க இதை வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய டாபிக் தான். ஆனா நம்ம ஒரு 40-50 வேர்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வேர்டு வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்குவீங்க. நீங்க ஒரு 40-50 கோர் வேர்டு மட்டும் பண்ணா, கோர் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பண்ணா போதும். எனர்ஜைசஸ். இது எதுக்கு நம்ம வந்து இதை திருப்பி திருப்பி பண்றோம்னா, இந்த ஏரியா அந்த கரெக்டா நீங்க வந்து நீங்க இது பண்ண முடியுதா அப்படின்னு பாக்கணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப இதை பாருங்க, முக்கியமான வார்த்தை இது கிரியேட்னு இருக்கு. இங்க என்ன வரும்? நம்ம முன்னாடி தெரிஞ்சதுதான், கிரியேஷன். இப்ப பாருங்க, இப்ப கொண்டு வந்துட்டு அட்ஜெக்டிவ் போயிட்டு திருப்பி இங்க டெரிவ் பண்ணலாம். இங்க என்ன வரும்? கிரியேட்டிவ். வெரி நைஸ், அருமையா சொல்லப்படல. இப்ப கிரியேட்டிவ்ல இருந்து இங்க கொண்டு வரலாமா? கிரியேட்டிவிட்டி. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதான் எனக்கு வேணும். அருமையா சொன்னாரு. கிரியேட்டிவிட்டி. இங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் போடுங்க, போடுங்க, அது ஒண்ணும் தப்பு இல்லை, போடுங்க கிரியேட்டிவ். இப்ப பாருங்க, கிரியேட்டட், கிரியேட்டிவ். நீங்க அது ஒண்ணுத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா வாவ், கிரியேட்டிவிட்டி. நீங்க இங்க இங்க ஃபில் பண்ணீங்க, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. என்னன்னா ஒவ்வொரு வாக்கிய அமைப்புலையும் நீங்க வந்து ஹீஸ் கிரியேட்டிவ். இப்ப நம்ம இதை கொண்டு வர்றோம். நீங்க திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு போகலாம். அவ்வளோ கோரான ஒரு விஷயம். அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, கிரியேட்ஸ். இங்க பாருங்க, ஹீஸ் கிரியேட்டிவ்னு போடுங்க. இங்க பாருங்க, ஹி இஸ் கிரியேட்டிவ். அந்த நம்ம இது வர்றப்ப அது வருதா? இஸ் கிரியேட்டிவ், இஸ் கிரியேட்டிவ். இப்ப நான் இஸ் வந்து ஹேஸா மாத்துறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? உங்களுக்கு என்ன வரும்? லோகேஷ் அடிக்கலாம். எஸ், கிரியேட்டிவிட்டி. அவ்வளவுதான். இது நம்ம இஸ் போடுறப்ப 7 போடுறோம். இங்க வந்து வந்துடும். உங்களுக்கு தமிழ் படுத்தணும்னா பிரமாதமா இருக்கும். அந்த டெப்த் அப்பதான் தெரியும். அவன், இப்ப பாருங்க, அவன் படைப்பாற்றலுடன் இருக்கிறான். இப்ப பாருங்க, அவன் ஒரு படைப்பாளன். இஸ் வெரி கிரியேட்டிவ் அப்படின்னா இஸ் வெரி கிரியேட்டிவ். அவன் ஒரு படைப்பாளனாக இருக்கிறான். இவன் ஹி ஹஸ் கிரியேட்டிவிட்டி. அவனுக்கு படைப்பாற்றல் இருக்கிறது. அவன் படைப்பாளனாக இருக்கிறான், அவனுக்கு படைப்பாற்றல் இருக்கிறது. அவ்வளவுதான், அவ்வளவு. ஆனா இந்த இடத்துல ஹாஸ், இந்த இடத்துல இஸ் மாத்து போட்டுட முடியாது. அதுதான் சொல்ல வர்றது. உங்களுக்கு தெளிவா இருக்கணும். இஸ் கிரியேட்டிவ், ஹி ஹஸ் கிரியேட்டிவிட்டி. அந்த தெளிவு நீங்க பேசுறதுக்கு வந்துருச்சுன்னா அந்த பயம் தயக்கம்லாம் விட்டு போயிடும். ஏன்னா அந்த கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிடும். இதுதான்
இதுல வந்து நான் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பண்றேன், இது பண்றேன், அவ்வளவுதான். ரைட்? இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். இப்ப நீங்க எடுத்துட்டு போங்க, ஜஸ்ட் எடுத்துட்டு போங்க. கிரியேச்சர், கிரியேட்டர், நல்லா பாருங்க, கிரியேட்டர். சோ இப்ப நீங்க அப்படியே எடுத்துட்டு போலாம். இது வந்து நவுன் தான், பெயர் சொல் தான். இது எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போலாம் பாருங்க. கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிங், கிரியேச்சர், இது அப்படி ஒரு வார்த்தையை போடலாமா இங்க? அதே மாதிரி வார்த்தை இந்த பாருங்க, ஆக்ட். நல்லா ஆக்ட் கொடுக்குறான்பா, நடிப்பு. ரைட்? ஆக்ஷன், நல்லா பாத்தீங்க, ஆக்ஷன். ஆக்டிவிட்டி, ரைட்? இங்க என்ன வருங்க? நான் ஆக்டே போடுறேன். ஆக்டே போடலாமா? இங்கேயும் ஆக்ட், அங்கேயும் ஆக்ட் வருதா? இப்ப புரியுதுங்களா? இங்கிலீஷ் வந்து இந்த ஒரு விஷயத்த நுணுக்கமா பார்க்கணும்னு புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இன்னொரு இதுல ஒரு ட்விஸ்ட். இதோட முடியல. இது இன்னொரு ட்விஸ்ட் பண்ணலாமா? இங்க ஆக்டிவ் போட்டுக்கலாமா? ஆக்டர் போடலாம். ஆக்டர் எல்லாத்துக்குமே நீங்க வந்து கான்கிரீட் போடலாம், அப்ஸ்ட்ராக்ட் இல்லாம. ஆக்டர், ஆக்டிவ். இப்ப பாருங்க, ஆக்டிவிட்டி. சோ இப்போ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம முன்னாடி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணலாமா? ஆக்ட் இருக்குல்ல, என்ன முன்னாடி போடுங்க, என்ன நடத்தி காட்டுது. இது நடி, இது நடத்தி காட்டு, எனாக்ட் பண்றது. enacted, enacting. இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, இது ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. அந்த ஃபேமிலில இருந்து எடுத்திருக்கோம். ஓ, அப்படி சொன்னாரு அங்க, அதுல இருந்து வருதுன்னு ரொம்ப ஈஸியா போயிடும். enacts. அருமை, அருமை. நீங்க கொண்டு வர திடீர்னு பார்த்தா ஒரு வார்த்தைங்கிற 15 வார்த்தை இருக்கு. அவ்வளவுதான். உங்க கோர் 500 வேர்ட்ஸ் தெரிஞ்சா போதும். ஒரு 5000 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு உண்மையிலேயே அதான் உண்மை. ரைட்? எஸ், enactness sir. enactment. சோ இங்க இருந்து அங்க போறப்ப, அங்க இருந்து இங்க வர்றப்ப நல்லா தெரியும். இப்ப பாருங்க, ஆக்டிங் பர்சன். என்ன மாதிரி பர்சன்? ஆக்டிங் பர்சன். நீங்க வந்து அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் போட்டு தள்ளிடலாம். ஆக்டட் பர்சன், ரைட்? நீங்க வந்து தைரியமா போகணும். உங்களுக்கு தெளிவா தெரியும். இது நடிக்கின்ற மனிதன். இப்ப பாருங்க, நடித்த மனிதன், நினைக்கிற. இங்க பாருங்க, இங்க வந்து இதை மட்டும் பாருங்க, நடிக்கின்ற, நடித்து கொண்டு. வித்தியாசம், தெளிவு. தமிழ்ல வந்து அவ்வளவு தெளிவா இருக்கு, ரைட்? தமிழ்ல வந்து அவ்வளவு தெளிவா இருக்குது, அவ்வளவு தெளிவா இருக்கு. இப்ப இங்க தெளிவுங்கிறது என்ன வரும்? தெளிவுபடுத்துறேன், தெளிவுபடுத்தி உங்களுக்கு இது ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். தெளிவுபடுத்தி கொண்டு, ரைட்? கிளியரன்ஸ். இங்க எனக்கு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, clarity. சோ கிளியரிங். இப்ப பாருங்க, அது வேண்டியது கிளியரிங், கிளியர்டு. இதுல கிளியரிங் பர்சன், கிளியர்டு பர்சன், கிளியரிங் ஆக்டிவிட்டி. இதுல ஏன் இது சொல்லணும்? இந்த இடம் பாத்தீங்களா, கிளாரிட்டின்னு சொல்ல அடிச்சல் பாத்தீங்களா? அது நமக்குள்ள பில்ட் ஆயிடும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, நமக்குள்ள பில்ட் ஆயிடும். இப்ப நீங்க போடுறீங்களா, பில்டுன்னு போடுறப்ப ரொம்ப ஈஸியா ஒண்ணு போடுவீங்களா? அங்க ஃபர்ஸ்ட் பில்டு, ரெண்டாவது பில்டு. அப்ப பில்டுங்கிறதே வந்து அவங்க பேசுறதை வச்சு பில்டிங் இருக்கா? கட்டாயமா கட்டடம் இருக்கா? பில்டிங் போடுறப்ப இந்த இடத்துல பில்டிங் வருமா? கட்டி கொண்டு வருதா? அப்ப நீங்க ஒரு வாட்டி இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் நீங்க ஒரு வாக்கியம் எழுதிட்டீங்கன்னா போதுமா? கொண்டு வந்துடலாமா? இப்ப ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை வேலை செய்யற ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது இது. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. ஒர்க்குன்னா, இப்ப லோகேஷ் சார், ஒர்க்குன்னா என்ன மீனிங் சார்? வேலை. அது இங்க தானே வரணும்.
இங்க என்ன மீனிங் ஒர்க்குன்னா நவுன்ல வந்து ஐ ஒர்க் ஐ ஒர்க் ஐ ஒர்க் ஐ ஒர்க். இங்க வேலை செய்யற இல்லைங்களா லோகேஷ்? இல்லைங்களா? எஸ் சார். வேலை எஸ் செய்யற. சார். அவர் சொன்ன ஒர்க் வந்து இங்க இருக்கு. வாவ், இதுதான் நீங்க பார்க்கணும், இதைதான் பார்க்கணும். இந்த கோர் ஆங்கிலமும் தமிழும் எங்க வேறுபடுது? நம்ம ஒரு தமிழ் வழியா ஆங்கிலம் கத்துக்கிறப்ப நம்ம எங்க வந்து சுதாரிக்கணுங்கிறது, இந்த சுதாரித்தல் வந்து ரொம்ப முக்கியம். இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சொல்றது தமிழ்ல உள்வாங்கிக்கணும். அருமையா சொன்னாரு அவரு வந்து லோகேஷ். வேலை அப்படின்னாரு. இன்னொன்னு சொல்லியிருந்தா நான் இங்க இங்க ஐ ஒர்க்குங்கிறேன். இங்க அப்ப நான் வேலை செய்யறேன், வேலை செய்யறது. சோ இப்ப பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா? இப்ப நான் இது எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்றேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, போட்டுட்டு ஒரு ஒர்க் இருக்கு, நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, ஒர்க்ஸ். இங்க பாருங்க, ஒர்க்கிங், வேலை செய்தல். பாருங்க, வேலை செய்தல், ஒர்க்கிங்ஸ். வா, நவுன்ல உட்கார்ந்து பாருங்க. நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். இன்னைக்கு வந்து நூத்துக்கணக்கான வார்த்தை பார்த்தோம். ஒரு 10 வார்த்தை பார்த்தாலும் 100 வார்த்தை பார்த்தது சமம். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இதுல என்ன ஒரு பாயிண்ட்னா, நமக்கு கரெக்டா அந்த பொசிஷன் புரியுதா? வேலை செய்கின்ற, இது வேலை செய்து கொண்டு, ரெண்டு பார்த்தா ஒண்ணா இருக்கு. இது வேலை செய்தல். இது என்னப்பா? அது ஒரே ஸ்பெல்லிங், ஒரே வார்த்தை, ஒரே உச்சரிப்பு, எல்லாமே ஒண்ணு. ஆனா 3 வித்தியாசம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எகைன் இது புரிஞ்சாதான் நீங்க வந்து நாளைக்கு வந்து உங்க சுத்தி யாருமே இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆள் இல்லாத கவலை இல்லை. யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிடிச்சிடலாம். உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. இப்ப இது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே இது பொருந்தும். நீங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னாக்கா அந்த இந்த நம்பர் 7 இருக்கு இல்லையா, அவ்வளோ வார்த்தை நீங்க உள்ள போடுவீங்க. லுக் அட் திஸ், I'll do one more here. இதுதான் முன்னாடி ஒன்று பார்க்கணும். இது பாருங்க, நல்லா பாருங்க. இது ஸ்ட்ராங். இங்க என்ன வரும்? ஈஸியா அடிக்கணும், அப்படியே கொண்டு வாங்க. ஸ்ட்ரென்த். அருமையா கொண்டு வந்தாரு. இங்க இருந்து கொண்டு வாங்க. நம்ம கத்துக்கிட்டோம் முன்னாடி. ஸ்ட்ரென்தன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க ஸ்ட்ராங்லி அடிக்கலாமா? வா, அப்போ ஒரு வாட்டி கத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ராங் எங்க யூஸ் ஆகும், இங்க ஸ்ட்ராங்லி எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு வாட்டி கத்துக்கிட்டோம்னா போதுமா? அதே மாதிரி அதுல உள்ள அது மாதிரி வர்ற வார்த்தை எல்லாமே பண்ணிடலாமா? we can do it இல்லையா? இல்லை கார்த்திக் சார், புரியுதுங்களா? அது நான் எப்படி சொல்றேன்னு பலம் பாருங்க. ஸ்ட்ராங்னா பலமானவன், பலமான. he talks stronglyனா பலமாக பேசுகிறான். பலமானவன், பலம் பொருந்தியவன், அவனுக்கு பலம் இருக்கிறது. பலமாக்கு, strengthen the arms strengthen பண்ணு. பாருங்க எவ்வளவு அருமையா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்ச போதும் நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு சூட்சமா தான் வாக்கிய அமைப்புல எங்க உட்காருது. இந்த 7 பொசிஷன் 8 பொசிஷன் இருக்குன்னா இந்த 8 பொசிஷன்ல எந்த பொசிஷன் எங்க உட்காருதுன்னு தெரியும். அவ்வளவுதான், இந்த சூட்சமம் தான். நீங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா? கேரம் போர்டு எல்லாம் இருக்குல்ல, அது நல்ல டெக்னிக் வச்சிருப்பாங்க. நல்ல தரவானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா போதும், எல்லா காயும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா பக்காவா பொசிஷன் வச்சிருப்பாங்க. எந்த பொசிஷன்ல எங்க அடிக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். செஸ் மாதிரி, கேரம் போர்டு மாதிரி தான். ஃபுல்லா ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தா போதும், முடிச்சிருவாங்க. நம்ம விஷயம் தெரியாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ரைட்? இதுதான் இந்த ஸ்ட்ரென்த். இவ்வளவு இது. இப்ப நம்ம போடலாமா? இப்ப பாருங்க, வீக். அடிங்க. இது முன்னாடி கத்துக்கிட்டோம், ஏதோ ஒன்று வச்சு கத்துக்கிட்டோம். வீக்னஸ் சார். அவ்வளவுதான். அது NESS முடிஞ்சா அது 6ல தான் உட்காரும். இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அவ்வளவுதான். சோ வீக்கெண்ட் பண்றலாம். வீக்லி போடலாமா? அவ்வளவுதான். பாக்கியெல்லாம் நீங்க அருமையா ஃபில் பண்ணிக்கலாம். சோ எகெயின் வந்து எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. உங்களால வந்து இப்ப ஒண்ணு பண்ணுவோம். சக்சஸ் எப்படி கொண்டு வருவீங்க? இங்க அடிக்கலாமா? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, என்ன பார்த்துருக்கீங்க?
ஒரு Succeed. யூஸ்ஃபுல் அவ்வளவுதான், சக்சஸ்ஃபுல் அப்படியே அடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப சக்சஸ்ஃபுல்